அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஏன் இந்த இரவுல மணி 10:35 ஆகுது. இன்னைக்கு திங்கட்கிழமை ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி. 7 மணிக்கு தான் முடிஞ்சது. 5 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா 7, 6 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கலாம். முடியல, டயர்டாகி போச்சு. இருந்தாலும் 2 வீடியோனாலும் போட்டுருவோம், மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு 4 வீடியோ போடுவதற்கு சாத்தியக்கூறுகள் 2 தான். அதாவது யாரிடம் கடன் படக்கூடாது, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? யாரிடம் கடன் படக்கூடாது. 3 பேரிடம் கடன் படக்கூடாது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 3 பேரிடம் கடன் படக்கூடாது. வைத்தியரிடம் கடன் சொல்லக்கூடாது. ஜோதிடரிடம் கடன் சொல்லக்கூடாது. வணிகரிடம் கடன் சொல்லக்கூடாது. வாணிபம் செய்கின்ற மாம்பழம் விற்கிறவன், அதாவது ஏதாவது அவன் பொழப்புக்காக அன்னைக்கு வித்து கொண்டு வர போய் 10 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு அதை தராமலே இல்லாமல் இழுத்து கொண்டு போகின்ற ஒரு தரத்திரமான சூழ்நிலையை இன்றும் மனிதன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஜோதிடத்தை கடன் சொல்லாம இருக்கானா? ஜோதிடனை ஏமாத்துறவன் எத்தனை பேர் என்ன இருக்கான்? அதான் அவங்களுடைய கர்ம வினை. அப்ப இந்த கர்ம வினை அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அப்ப இவங்க கிட்ட போய் போராடவும் கூடாது. வைத்தியரிடமும் போராடக்கூடாது, ஜோதிடரிடமும் போராடக்கூடாது, வணிகம் செய்கின்ற சிறு வியாபாரியிடமும் போராடக்கூடாது. இவங்க 3 பேருமே எந்த இடத்துக்கு சம்பந்தப்படுறாங்க? வைத்தியர் 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படுவார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுவார். அதே சமயத்தில் ஜோதிடர் காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டுருவார். ஜோதிடர் அப்படின்னா 8ஆம் இடம் தான், காலபுருஷனுடைய 8ஆம் இடம். வாணிகன் என்று சொன்னால் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டுருவார். காலபுருஷனுடைய 6ஆம் இடத்துல நீசமாகக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிரன். காலபுருஷனுடைய 8ஆம் இடத்துல நீசமாகக்கூடிய கிரகம் எது? சந்திரன். காலபுருஷனுடைய சந்திரன் 12ஆம் இடத்துல நேசமாகக்கூடிய கிரகங்கள் எது? புதன். புரிஞ்சிருச்சா? அப்ப வைத்தியனிடம் கடன் பட்டால் திருமண பந்தத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா அங்க சுக்கிரன் நேசம். அப்ப சுக்கிரன் நேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்கள் வைத்தியர்கிட்ட போய் கடன் சொல்லி வந்தேன்னு சொன்னா 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 3 ரூபா கொடுத்து, இல்லை நாளைக்கு தரேன் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அதை இழுத்தடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய திருமண பந்தத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீர்கள். திருமண பந்தத்தில் பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சிருவீங்க. அப்ப வைத்தியரிடம் போய் கடன் சொல்லாதீர்கள். வைத்தியரிடம் போய் கடன் சொல்லக்கூடாது. நாளைக்கு தாரேன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கே கணக்கு முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா, இந்தாங்கய்யா உங்களுக்கு எவ்வளவு வேணும், இந்தாங்கய்யா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா முடிச்சுட்டு வந்துடும். இப்படி முடிச்சுட்டு வந்தா எனக்கு முடிச்சுட்டு வந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் உங்களுக்கு வராது. நிறைய பேர் என்ன சொல்றான்னா, ஜோதிடம் பார்க்குறவராக இருந்தாலும் சரி, வைத்தியம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, கடையில் போய் ஒரு கடையில் ரெகுலராக வியாபாரம் வாங்கிட்டு இருப்போம். திருப்பி என்ன சொன்னால் கடன் வாங்கிட்டோம்னா என்ன சொன்னாலும் திரும்ப எட்டி பார்க்க மாட்டோம். வைத்தியர்கிட்ட ஜாதம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், நோயெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். சரியா போயிடுச்சுன்னா எட்டி பார்க்க மாட்டோம். சரி, ஏதாவது என்ன சொன்னான்னா ஒரு சின்ன மைனஸ் அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். அவர் என்ன நினைப்பாரு?
என்ன அந்த ஆள் போனா என்ன வரவே இல்லைன்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடாது. அப்ப இப்படியெல்லாம் இன்னமும் இருக்கிறதா என்று சொன்னால், காலம் இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் கர்மாக்களை யாராலையும் நீங்க மாற்றவே முடியாது. அதாவது நடக்க வேண்டியது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாவங்கள் சோழிகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப வைத்தியனிடம் கடன் வைத்தால் இல்லற சுகம் பாதிக்கும். சுக்கிரன் அவுட்டோ, சுக்கிரன் அவுட்டு. அப்ப எந்த மருத்துவமனையும் இதில் இன்க்ளூடிங் தான், மருத்துவமனையும் இன்க்ளூடிங். ஏன்னா இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய மருத்துவமனைக்கு போய், இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப என்னுடைய பையன் மதுரை ராஜாஜி மெடிக்கல் காலேஜில் இதாக இருக்கிறோம். அதாவது என்ன சொன்னான்னா, பிஜி பண்ணிட்டு இருக்கோம். ஆர்த்தோ, எலும்பு எம்எஸ் ஆர்த்தோ, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக அவர் ட்ரைனிங்க்கு ட்ரைனிங் போயிருக்கார். அப்போ அங்கே வருகின்ற அனைத்துமே என்ன சொன்னா, பாமர மக்கள். இந்த கர்மா எப்படி சார்? அரசாங்கத்தில் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், அரசாங்கத்தில் போதிய மாத்திரைகள், போதிய என்ன சொன்ன அந்த காலுக்கு வைக்கிற பிளேட்டு, ஊசி மருந்து இல்லை. இப்போ இவங்க படிக்கிறவங்க ஆர்வம் படிக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்னா, எல்லாருமே சில குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் இல்லாதவங்க என்ன சொன்னா, ஐயா அப்படிங்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவர்கள் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எம்எஸ் படிக்கிறவன் மாதத்தில் உபரியாக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 15,000 ரூபாய் செலவழிக்கணும். சில பேர் என்ன சொன்னாங்க, நம்ம பிளேட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், வாங்கி வச்சிருங்க ஐயா அப்படிம்பாங்க. எல்லாம் வச்சு காலெல்லாம் சரி பண்ணி கையெல்லாம் ஏதாவது சரி பண்ணி கிளம்பும்போது, சார் இது அரசாங்க ஆஸ்பத்திரி தானே, நாங்கள் இது கொடுக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இவங்க பிஜி ஸ்டூடெண்ட்ஸு எம்எஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொன்னா, ஒரு விதத்தில் கல்வியை கற்கணும், பிரச்சனை பண்ணிடக்கூடாது, ரூல்ஸ் பேச முடியாது. அப்பங்கும்போது இன்றும் இது நடக்கிறது. இப்ப இந்த பூரா என்ன செய்வான் தெரியுமா? ஒன்று அரசாங்கம் தான் பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் அரசாங்கம் பண்ணாமல் அங்கே வேலை பார்க்கின்ற இந்த மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னா, தன் கை செலவாக அவங்க தான் போடுறாங்க. போட்டுட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, ஐயா இந்த பிளைட்டு வாங்கினீங்க ஐயா, அதுக்கு நாங்கள் காசு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஏன்னா இவங்க தான் வாங்குறாங்க. அதே சமயத்தில் சில பேர் வாங்கி வச்சிருங்க ஐயா, ஏன்னா அங்கே இருக்காது, இல்லை, சில இதுகள் இல்லை, இதான் அரசாங்கம் இல்லை. என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சரி அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றணும், ஒரு ஊசியோ மருந்தோ இல்லைன்னா வெளியே டக்குன்னு போய் நீட் பண்ணிட்டு வாங்கிட்டு பண்ண பிறகு அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போகும்போது மருத்துவனை ஏமாற்றி விடுகிறார்கள். இன்றும் நடக்கிறது. நான் மாசம் என்ன சொன்னா, அவனுடைய தேவைக்கு போய் எக்ஸ்ட்ரா 15,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்கேன். ஒன்றும் கவலைப்படாத தம்பி, இதெல்லாம் தர்மமாகவே போட்டும், ஒரு பிரச்சனை கிடையாது, உனக்கு மாதம் வட்ட செலவு 15 ஆகுதா, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ ஒரு 3 மாசமா போட்டு விட்டுட்ருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இது என்னது இவங்க செஞ்சுட்டு போகிறது? அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் செய்யலை. ஆபத்துக்கு அங்கே வேலை பார்க்குறவர்கள் அவர்கள் 3 வருடத்திற்கு அந்த கல்வியை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எதுவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அரசாங்கத்தையும் காட்டி கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் வருகின்ற மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் அந்த வேலையை செஞ்சிடறாங்க. அவங்க கையிலேருந்தே காசு போட்டு செஞ்சிடறாங்க. ஆனால் நல்ல மக்கள் இருக்கிறார்கள். சில மக்கள் முடிந்து போகும்போது டாடா பை பை சி யூ
அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தலை நிமிந்தே பார்க்க மாட்டேங்காங்க. இதுதான் இன்றைய சமூகம். அப்ப அங்க என்ன நடக்குது? மருத்துவனை ஏமாற்றுகிறார்கள். அவன் என்ன செய்வான்? ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறவன் வந்து என்ன சொன்னா, சட்டம் பேச முடியாது. இப்ப வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் அல்லது 3 மணி நேரம் தான் தூக்கம். எந்த நேரம் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு அரசாங்கத்தில் வந்து ஜிஹெச்ல எந்த நேரம் ஆக்சிடென்ட், போக்குவரத்து, கழுதையில் எந்த நேரம் வந்திருக்கணும், எந்த நேரம் எந்திரிச்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அப்ப அங்கே மருத்துவனிடம் வந்து என்ன சொல்லலாம்னா, சாபத்தை எப்படி வாங்குறாங்க பார்த்தீங்களா? நடக்குதா? ஓகே. இது அப்ப மருத்துவனை ஏமாத்தியதிக. வைத்தியன், அந்த காலத்துல வைத்தியர், இப்ப மருத்துவர், அவ்வளவுதான். மருத்துவரை ஏமாற்றாதீங்க. ஒண்ணு எங்களால முடியாது, அரசாங்க ஆஸ்பத்திரி தானே, நீங்க வந்து நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். இல்லையா, நீங்க வந்து என்ன சொன்ன, என்ன வேணாலும் செய்யுங்க ஐயா, நாங்க போகும்போது எல்லாம் செட்டில் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால வைத்தியனை ஏமாற்றக்கூடாது. ஜோதிடன், இந்த ஜோதிடன்கிறது 8ஆம் இடம். வரும்போது வந்து என்ன செய்வான்னா, அவனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னா, சார் நீங்க சொல்லுங்க சார், நாங்க ஓகே அப்படிமா. நம்மளை ஓகே சொல்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம சொல்லுகின்ற காரியத்தை செய்ய மாட்டோம். நீங்க இதை மட்டும் இந்த இதை வந்து இணைச்சி விட்டுருங்க அப்படிமா. இணைச்சி விட்ட பிறகு என்ன சொன்னா, பத்திரிக்கை கொடுக்க கூட வரமாட்டான், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். இது வந்து என்ன சொன்னா வந்து ஜோதிடனை ஏமாற்றுவது. அங்க என்ன செஞ்சிருது? சந்திரன் நேசம். அப்ப சந்திரன் நேசம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னன்னா, மனோநிலை பாதிப்புகளை ஜோதிடனை ஏமாற்றினால் அந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னா, மனோநிலை வந்து பாதிப்பு, சந்திரனுடைய தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு வீட்டில் ஒரு இடத்துல என்ன வாஸ்து பார்க்க வர சொல்றாங்க. நான் 2-3 தடவை அவாய்ட் பண்ணி பார்த்தேன். 3ஆவது தடவை வந்து என்ன சொன்னா, சார் வாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏரியாவுக்கு அவர் டாம்பிகமானார். சரின்னு போயாச்சு. போய் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டேன். போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. அவர் வீடு எனக்கு வந்து டவுனுக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப அலைஞ்சு போக தெரியல. அப்போ ஃபோன் எடுக்கல. நானும் 10 தடவை அடிச்சிட்டேன், எடுக்கல. சரி இன்னைக்கு நமக்கு இதான் விதியா, சரி விடு ஆஃபீஸ்க்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு சாப்பாடில் கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா நான் தூங்கிட்டேன் ஐயா, ஐயா நான் தூங்கிட்டேன் ஐயா. வர சொல்லிட்டு தூங்கிடுவாராம். என்ன காரணம்னா, 53 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்டுள்ள ஒரு வீட்டை விற்க முடியல. அதை விற்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் அனுபவம். அப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 3 மாசமா அவரும் அவர் முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க. பிரிதலுக்கு காரணம் என்ன? மனசு தானே, சந்திரன் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம்னா என்னையா வயசான காலத்துல எதுக்கே நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை? ஒரு பிரச்சனை இல்லை, பேசாம இருமையா, சாப்பாடு வாங்கி போடுறோம், பேசாம சாப்பிடும். பேரம்பத்தி எடுத்தாச்சுல, உனக்கு என்ன கூறு இருக்கான்னு பொண்டாட்டி சண்டை போட்டு பணிஞ்சு போயிடணும். இல்லை பேசாம இரு, உனக்கு வயசாயும் புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகணும். அப்ப அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், ஈகோ என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போய் பிரச்சனை ஆகிருது. அப்ப ஜோதிடனை ஏமாற்றினால் சந்திரன் கெட்டு போவான். வைத்தியனை ஏமாற்றினால் சுக்கிரன் கெட்டு போவான். புரிஞ்சிட்டீங்களா? அதற்கடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தில் நேசமாகின்ற கிரகம் யார்? வணிகன் நேசமாவான். வணிகன்னா யாரு? புதன். புதன் நேசமாவான். 1 கிலோ நிலக்கல்ல கொடுங்க, கொடுத்து அவர் போட்டு விடுவார். அண்ணே சில்லற என்ன, நாளைக்கு தரேன். நாளைக்கு வருவார், என்ன 4 தாரண்ணே, கொடுத்துருவேண்ணே, ஏண்ணே அப்படிம்பார். அப்ப இன்னமும் வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால்,
இந்த துணி விற்க போற ஒரு கடையில கழுகுமலையில வாக்கிங் வரும்போது என்ன சொன்னா, ஒரு பையன் வந்து என்ன சொன்னா, ஒரு 28 வயசு 29 வயசு இருக்கும். அவன் கடையில போய் இந்த டி ஷர்ட் எல்லாம் அவன் கடையில தான் எடுத்தேன். அதுல இருந்து அவன் வந்து வாக்கிங் போகும்போது அந்த கடையில வெளியே நிற்பான். வணக்கம் சார், டீ குடிக்க போமா? ஒன்றும் இல்லை, வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். அப்ப அவன் சொல்லுகிறான், சார் துணியை கடன் எடுத்து விட்டு போகிறார்கள், ஆனால் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறார்கள் சார் அப்படின்னு அந்த பையன் வருத்தப்படுறான். ஏன்பா அப்படின்னா, சார் வர்றாங்க சார், எங்க அப்பா வந்து ஊரெல்லாம் போய் வந்து எல்லா மக்களும் தெரியும், அப்பாவுக்கு இப்போ வயசாச்சு, அப்பாவால் போக முடியல. அப்போ நானும் அப்பா கடையில் உட்காந்துருப்பேன், நானும் இருப்பேன். வர்றவங்க பேரை சொல்லி எடுத்துட்டு போறாங்க, செட்டையை போட்டுறாங்க. ஆனால் காலங்காலமாக வந்து என்ன சொன்னா, அந்த பணம் திரும்ப வர மாட்டிருக்கு. இதனால் என்ன நடக்கிறது? புதன் என்று சொல்லக்கூடிய அறிவொளி கிரகம் உங்க வீட்டுல இருந்து கெட்டு போயிடும். அப்ப என்ன செய்யும்? புதன்னா என்னது? குழந்தைகள். குழந்தைகள் ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறது, குழந்தைகள் படிக்காமல் இருப்பது, புதன் சார்ந்த பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வருவது, காசோலை பிரச்சனை வருவது, கோர்ட்டு பிரச்சனை வருவது, புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்திய காரத்துவத்தை பூரா எடுத்துட்டு போங்க. அப்ப இன்று வரை ஒருத்தன் ஜோதிடனை ஏமாற்றியவன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க. அவனுக்கு காரியம் நான் செஞ்சு கொடுத்து காரியம் செட் ஆயிடுச்சு, பணம் வரணும், போன் அடிக்கேன், அதுக்கு பிறகு எடுக்கல. 1.5 வருஷம் கழிச்சு வரான். 1.5 வருஷம் கழிச்சு என்ன சொல்றான்னா, அவன் பொண்டாட்டி அவனை விட்டு என்ன சொல்றான்னா, எஸ்கேப்டு. அவ்வளவுதான். அப்ப இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். தயவு செய்து உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்றேன். ஏன்னா நான் வந்து எப்பயுமே 3 வரியில சொல்லிட்டு போயிருக்கலாம், இவ்வளவு கதை உங்களுக்கு தெரியாது. அப்ப பிராக்டிக்கலா நான் சொல்லுகிறேன், வைத்தியனை ஏமாற்றாதே, ஜோதிடனை ஏமாற்றாதே, வணிகம் செய்பவனை ஏமாற்றாதே. இதனால் உன்னுடைய ஜாதகத்தில் கெடப்போவது, சுக்கிரன் கெட்டு போவான், சந்திரன் கெட்டு போவான், அதற்கடுத்து என்ன சொல்லலாம், புதன் கெட்டு போவான். இந்த காரக கிரக உறவுகள் உங்களுக்கு பாதிக்கும். அதனால் போங்க, கட் அண்ட் ரேட். ஐயா என்னால் இவ்வளவுதான் தர முடியும் ஐயா, இந்தாங்க ஐயா அப்படிமா. சில பேர் என்ன செய்வான் தெரியுமா, காரியம் மட்டும் முடியட்டும், உங்களை வந்து குளிப்பாட்டிடுவான் அப்படிமா. காரியம் முடிஞ்ச பிறகு 5 வருஷம் கழிச்சு வருவான். 5 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தா சார் அப்படிமா. அப்படியா, இப்ப என்ன பொசிஷன்ல வந்திருக்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை சார். அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனேன்? வாரேன்னு சொல்லிட்டு போனேன் சார், ஹார்ட் ஒர்க் சார், வேலை சார், வர முடியல சார் அப்படின்னா. இன்னமும் இந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் திருந்த வேண்டும். அது துறைக்குள்ள இருக்கிறதுனால 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம், 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம். எனக்கு தெரியுதா அப்படிமா, போன்ல என்ன தெரியுதா அப்படிமா. திரும்ப என்ன செய்வேன், நீங்க இந்த பக்கத்துல எங்கிட்டு வருவீங்களா, சென்னையில இருக்கிற என்ன சொன்னா, சென்னைக்கு வருவீங்களா அப்படிமா. ஏண்டா, நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா 5000 10,000 செலவழிச்சுட்டு வந்து, நான் வந்து என்ன சொன்னேன், ஜாதகத்துக்கு 1000 ரூபாய் கேட்டாலே வருத்தப்படுறீங்க. 1000 ரூபாய் கேட்டாலே வருத்தப்படு. அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, இங்க வருவீங்களா அப்படின்பா. நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற. நான் ஒரு ஜோதிடனாக இருந்து சொல்கிறேன், ஆனா ஏன்ட்ட எவனு நிமிட்டுனாலும் சரிதான், ஆப்புத்தான். அவனுக்கு நல்லா வைக்க தெரியும். ஒண்ணுமே கிடையாது, அது வாய் தான். நம்மகிட்ட இருக்கிற வாயில வந்து ஒரு கிரகம் வந்து உச்சம், கேது உச்சம், செவ்வாய் ஆட்சி. நல்லா வந்து என்ன சொல்லலாம், நான் வந்து அறம் பாடி விடுவேன், அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம், நான் நொந்து கட்டு வருவான். அதனால இதற்கெல்லாம் ஏதாவது நாங்களாம் பண்ணி தொலைச்சிட்டோம் ஐயா. மருத்துவனை ஏமாத்திட்டோம், அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா ஜோதிடனை ஏமாத்திட்டோம், வணிகம் செய்யறவனை ஏமாத்திட்டோம் ஐயா அப்படின்னா, நீ யாருக்கு கப்பம் கட்டினா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும்னா, உன் குலதெய்வத்திற்கு வந்து மாசம் 5 கிலோ அரிசி 5 கிலோ மண்டபம்லாம் வாங்கி கொடு. சித்தர் வழிபாடு, ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடை நீ சாகின்ற வரை உன்னுடைய குடும்பத்தில் இந்த 3 பிரச்சனை இல்லாத இடம் எங்கேயுமே இருக்காது, பார்த்துடுங்க.
மூணு இடம் இல்லை, ஒரு கடையில வாங்கிட்டே இருப்பேன். வாங்கிட்டே இருந்துட்டு என்ன சொல்றேன், நான் நல்லா பழகிருப்பேன், நல்லா உன்னை என்ன சொல்றான்னா நீ கேட்கற நேரம்லாம் அவன் கடன் கொடுத்துருப்பான், நீ ரிட்டர்ன் பண்ணியிருப்ப. ஆனால் உனக்கு வசதி வந்த பிறகு நீ கடையை மாற்றி விடுவாய். அதுவும் தோஷமே. ஆமா, நீ பிச்சை எடுக்கும் போது உனக்கு ஒரு கடைக்காரன் என்ன சொன்ன கொடுக்கும் போது நீ எவ்வளவு வாங்கி சாப்பிட்ட. ஆனால் நீ வசதியான பிறகு என்ன சொல்றான்னா வேற ஹை லெவல் ஹோட்டல்ல போய் நீ சாப்பிடுவ. அவன் மனசுல நினைப்பான், நல்லா நம்ம கீழ்நிலையில் அவன் இருக்கும்போது நம்ம எவ்வளவு நல்லா கொடுத்தோம். சில ஜோதிடர்கிட்ட என்ன சொன்னான்னா கீழ் மட்டத்தில் இருப்பான், நம்மகிட்ட வந்த பிறகு முன்னேறிடுவான். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா நான் விவிஐபி ஜோதிடர்கிட்ட போனேன்மா. அதே சமயத்துல மருத்துவம், இங்க ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருப்பான், அதற்கடுத்து என்ன சொன்ன திடீர்னு இன்னொரு மருத்துவரை மாத்துவாங்க. அப்ப இதெல்லாம் பாவமா? பாவமே. ஏன்னா நாம அடி எடுத்து உள்ளே வைக்க கூடாது. திரும்ப வரும்போது என்ன சொல்லலாம்னா சந்தோஷமாக விடைபெற்று வர வேண்டும். ஆனால் நாம் போனே பண்ணுவது கிடையாது, விட்டுட்டு ஓடியாந்துடுறோம். இது பூரா என்ன சொன்னா சுக்கிரனை பாதிக்கிறது, சந்திரனை பாதிக்கிறது, புதனை பாதிக்கிறது, இத்தனையும் பாதிக்கிறது. நீங்கள் இதெல்லாம் அறியாமல் முன்னோர்கள் சொல்லி வைக்கல. இத்தனை விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான். இதை நான் விரிவாக அழகாக பேசுகிறேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன கோடு வேர்டு கொடுத்தாங்க, நான் பேசிடுவேன். 20 நிமிஷம் 25 நிமிஷம் கூட பேசுவேன். அப்ப இதனால் கெட்டவர்கள் தான் நிறைய ஜாஸ்தி இருக்காங்க. அதனால வைத்தியனையும் ஜோதிடனையும் வாணிபம் செய்பவர்களையும் தயவு செய்து ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்ததிகள் பாதிக்கப்படும். அதனால் குலதெய்வத்திற்கு, அப்படி ஏமாற்றி இருந்தீர்கள் என்று சொன்ன குலதெய்வத்திற்கு அடிக்கடி மண்டவளம் பச்சரிசி வாங்கி ரெகுலரா கொடுங்க. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சித்தர், அழகான பிடிச்ச சித்தருக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா நீட்டா என்ன செய்யுங்க, கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லா அங்க மெம்பர் ஆயிருங்க. சித்தர் கோவில்ல மெம்பர் ஆயிருங்க. மெம்பர் ஆயிட்டு என்ன சொல்றேன்னா அங்க நடக்கிற அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள்கள்கிட்ட வாங்கி கொடுங்க. இதனால் தான் இந்த கர்ம வினைகள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.